அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் லேவியராகமம் 26 அதிகாரம் 12 வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 12. லேவியராகமம் 26 அதிகாரம் 12 வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என அன்பானவர்களே, இன்றும் இந்த நாளிலும் நான் உங்கள் நடுவிலே உலாவ வாஞ்சையாயிருக்கிறேன், ஆசையாயிருக்கிறேன், ஆவலோடு இருக்கிறேன், எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று மிகுந்த அன்போடு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, இன்னும் நமக்குரிய எல்லாவற்றிலும் நம் ஆண்டவர் நம் நடுவிலே, நம் மத்தியிலே உலாவ நாம் அவருக்கு இடம் கொடுப்போமா? நாம் ஆண்டவரை அன்போடு ஏற்றுக்கொண்டு இடம் கொடுப்போமானால் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம் நடுவிலே சந்தோஷமாய் உலாவுவார். அவர் நம் தேவனாய் இருப்பார். அவர் நம் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் நம் மத்தியிலே மகிமையாய் வீற்றிருப்பார். நாம் அவர் ஜனமாய் இருப்போம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இந்த வசனத்தை குறித்து தான் நாம் கடந்த 3 வாரங்களாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை குறித்து தான், இந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து தான் கடந்த வாரங்களிலே நம் பாஸ்டர் அதை நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். முதல் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது, உங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். பாருங்க, அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் என்று. அதே லேவியராகமம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 26 அதிகாரம் 13 வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 13 வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் உங்களை அடிமை கொண்டவர்களுக்கு இனி அடிமைகளாய் இராதபடிக்கு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அவர்கள் ஆளுகையிலிருந்து, அவர்கள் அதிகாரத்திலிருந்து, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து, அந்த அடிமைத்தன தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே சொல்லப்பட்டுள்ளது, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்கள் மேலிருந்த அந்த பாரமான நுகத்தடிகளை முறித்து உங்களை வருத்தி கொண்டிருந்த, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, உங்களை நிமிர்ந்து நடக்க விடாதபடி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த வருத்தமான, அந்த பாரமான அந்த நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல.
நம்ம மேல யாரும் எந்த ஆதிக்கமும் செலுத்த முடியாது. எல்லா நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து போட்டார். அவர் நம் தேவன். அவர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர். கர்த்தருக்கு நன்றியை நாம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக அந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது லேவியராகமம் 26:9. லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நமக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவர் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் இரவும் பகலும் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர் நமக்கு ஆதரவு அனுகூலமாய் இருக்கும்படியாய் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், அனுதினமும் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதோடு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருப்பதோடு மட்டுமல்ல, அவர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். நம்மோட தம்முடைய உடன்படிக்கை திடப்படுத்துகிறார். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவர். அதில் சொல்லப்பட்டுள்ளது, நான் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்களை பலுக பண்றது மாத்திரமல்ல, உங்களை செழிக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, உங்களை எல்லை விஸ்தாரமாக்குகிறது மாத்திரமல்ல, நான் உங்களை பெருகவும் பண்ணுவேன். நான் உங்களை ஆசீர்வாதத்தில், ஐஸ்வர்யத்தில், கனத்தில், மகிமையில், மேன்மையில் நான் பெருக பண்ணுகிற கர்த்தர். நான் உங்களோடு கூட இருக்கிறவர். நான் உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மூன்றாவதாக அதில் சொல்லப்பட்டுள்ளது, புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று. புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். லேவியராகமம் 26:10. லேவியராகமம் 26:10 போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். நாம் பழையவைகளை நம்மை விட்டு விலக்க வேண்டும், அதை அப்புறப்படுத்த வேண்டும். புதிய நன்மைக்கு, புதிய கிருபைக்கு, புதிய ஆசீர்வாதத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், நாம் இடம் உண்டாக்க வேண்டும். பழைய நிலைமை நம்மை விட்டு மாறி போக வேண்டும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புதிதாக வேண்டும். அந்த புதிய காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், புதிய ஆசீர்வாதத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நமக்காக புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அது என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, இப்பொழுதே அது தோன்றும். புதிய காரியம் நடக்கும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும்.
கர்த்தருடைய வார்த்தையின்படியே அது இப்பொழுதே நடக்கும். பாருங்க, அதுல சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய வார்த்தையின்படியே இப்பொழுதே அது நடக்கும். இப்பொழுதே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஆசீர்வாதம் நடந்து தான் ஆக வேண்டும். அவருடைய வார்த்தையின்படியே அவர் அனுப்பின வார்த்தை நிறைவேறும். அவர் அனுப்பின காரியத்தை செய்துதான் அந்த வசனம் திரும்ப ஆண்டவரிடத்துல போகும். அதனால தான் அவர் சொல்லி இருக்கிறார், அது இப்பொழுதே தோன்றும், அது நிச்சயமாய் நிறைவேறும், அது புதிய காரியம், அது நம்முடைய கர்த்தரால நமக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அது இனி தாமதிப்பதே இல்லை. இப்பொழுது அது தோன்றும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். வசனத்தின்படி கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். வசனத்தின்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வசனத்தின்படியே அற்புதம் நடக்கும், புதிய காரியம் தோன்றும். உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை எதிர்பாருங்கள், அற்புதத்தை எதிர்பாருங்கள், புதிய காரியத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. அவர் நமக்கு சொன்னது நிறைவேறும். அவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அவர் சொன்ன வார்த்தையின்படியே எல்லாம் நிறைவேறும். எனவே ஆயத்தத்தோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க, வசனத்தை வைத்து ஜெபியுங்கள். அவர் கேட்கிறார் பாருங்க, நீங்கள் அதை அறியீர்களா? நான் அற்புதத்தை செய்கிற கர்த்தர், நான் புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர், நான் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதை நீங்கள் அறியீர்களா? அது உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும்படி புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்கு பண்ணியுள்ளார். எவ்வளவு அழுத்தமும் திருத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. நான் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன். நான் உன் தோட்டத்துல, நீ தங்கி இருக்கிற இடத்துல, உன் வீட்டுல, உனக்குரிய இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லல. வனாந்தரத்துல நான் வழியை உண்டாக்குவேன். ஒன்றுமில்லாமல் இருக்கிற வனாந்தரத்தில் நான் வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வெளியிலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியுள்ளார். எனவே புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். உங்கள் வாஞ்சை நிறைவேறும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு புதிதானவைகளை, பெரிதானவைகளை செய்து உங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவார். அடுத்தது, நாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்று தியானித்தோம். நாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17, 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருந்தால், அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருந்தால், அவருடைய மறைவுக்குள்ளே இருந்தால், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால், அந்த மீட்பை பெற்றுக்கொண்டால், அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டால், பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, ஒருவன் பழைய பாவ மனுஷனாய் அல்ல, பழைய பாவ சுபாவத்தோடு அல்ல. ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழைய சுபாவங்கள், பழைய அக்கிரம அநீதியின் கிரியைகள் எல்லாம் ஒளிந்து போயின, நம்மை விட்டு அகன்று போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒருவேளை இதுவரையிலும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, நம்மை குற்றப்படுத்தி காயப்படுத்தி கண்ணீர் விட வைத்து கொண்டிருந்த கிரியைகள், சமாதானம் சந்தோஷம் இன்றி நம்மை தவிக்க வைத்து கொண்டிருந்த எல்லா பழைய கிரியைகளும், பாவ சாப வியாதி அநீதி அக்கிரமத்தின் கிரியைகள் அனைத்தும் ஒளிந்து போயின. அவைகள் ஒளிந்து போயின, அவை நம்மை விட்டு அகன்று போயின. கர்த்தர் அவைகளை அழித்து போட்டார், அவைகளை நிர்மூலமாக்கி போட்டார், நம்மை விட்டு அகன்று போயின, எல்லாம் புதிதாயின. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம், புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். எனவே யாரும் பழைய காரியங்களை நினைச்சு பார்க்காதுங்க.
பழைய வேதனைப்படுத்தின கிரியைகளுக்கு இனி இடம் கொடுக்காதுங்க. அதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போயிடுச்சுது. நம்மை கர்த்தர் புது சிருஷ்டியாய் தம்முடைய சாயலை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் புதிதாக்கி தந்திருக்கிறார். எல்லாம் புதிதாயின என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செய்கைகள், நடக்கைகள் எல்லாம் புதிதாயின, புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். அதை தன் எபேசியர் 4:24 எபேசியர் 4:24 நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இப்ப தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய மனுஷனை, இந்த புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய பாக்கியத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது ஏசாயா 62:2 படி, ஐசாயா சாப்டர் 62:2 ஜாதிகள் உன் நீதியையும், நீ இப்ப புது சிருஷ்டியா இருக்கிற, சோ ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். மகிமையின் பிரகாசம் உன்மீத வைத்திருக்கிற அந்த புது சிருஷ்டியின் பிரகாசத்தை ராஜாக்களும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வாய் சொல்லும். கர்த்தருடைய வாயிலிருந்து நமக்கு ஒரு பெயர் வருகிறது. அவர் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்க, அந்த புது பெயரால் நீ அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். உன்மேல் உதித்திருக்கிற கர்த்தரின் மகிமையை, அந்த மகிமையின் பிரகாசத்தை அனைவரும் காண செய்வார். மட்டுமல்ல, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். உன் பெயர் மாறுகிறது. புதிய ஆசீர்வாதம் உன்மேல் வருகிறது. புதிய ஒளி உன்மேல் பிரகாசிக்கிறது. புதிய கிருபை, புதிய நன்மை உனக்கு கிடைக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்போ உன் பெயர் ஆசீர்வாதத்தின் பெயராய் மாற்றப்படுகிறது. உனக்கு முன்பாய் ஆசீர்வாதம் வருகிறது. உனக்கு முன்பாய் நன்மையான ஈவுகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே ஏசாயா 62 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தின்படி கேளுங்க, ஜெபிங்க, நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பெயரை தருவார். அந்த ஏசாயா 62:3-4 அதை நீங்க வீட்டில் போய் வாசித்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை, எனக்கு என்ன பெயரை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா, இந்த வேதத்தில் எனக்கு பெயரை நீர் மாற்றி இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரை, எனக்கு எப்சிபாவா, என் தேசம் பியூலாவா, நான் எவ்வளவு மேன்மையா இருக்கணும், எவ்வளவு அழகா இருக்கணும், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும், எவ்வளவு பிரியமுள்ளவளாய் அருமையானவளாய் இருக்கணும், அருமையானவளாய் இருக்கணும்னு உள்ளதை நீங்க தியானித்து அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய தியான பகுதி சங்கீத புஸ்தகம் 94 சங்கீதம் 14 வசனம். இன்றைய தியான பகுதி சங்கீத புஸ்தகம் 94 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் உன் நடுவில் உலாவுவேன், நான் நடுவில் வாசம் பண்ணுவேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, என்னுடைய ஜனமாகிய உன்னை நான் நெகிழ விட மாட்டேன், நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன், நான் உன்னை ஒதுக்கி தள்ள மாட்டேன், ஆகாதன் என்று தள்ள மாட்டேன். தம்முடைய சுதந்திரத்தை கைவிடவும் மாட்டார். நமக்கு அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விட மாட்டார், தம்முடைய சுதந்திரத்தை கைவிடவும் மாட்டார். அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்தோடு கூடவே இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிடாதவராய் இருப்பேன். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உங்களை புறக்கணிப்பதில்லை, உங்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை, நீங்க தனிமையில் இருப்பதில்லை, நீங்கள் ஆதரவற்று இருப்பதில்லை. நான் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பேன், நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன், நான் உங்களை பாதுகாக்கிற கர்த்தராய், பராமரிக்கிற கர்த்தராய் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 6:13 சொல்லப்பட்டுள்ளது. 1 ராஜாக்கள் 6:13 நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை
கைவிடாதிருப்பேன். அவர் நம் நடுவிலே உலாவுகிறவராய் மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணுவேன். நான் வாசம் பண்ணுவேன். என்னுடைய வாசஸ்தலம், நான் தங்கி இருக்கிற இடம், என் ஜனத்தின் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலே, என்னால் மீட்டு கொள்ளப்பட்ட, என்னால் விடுவிக்கப்பட்ட, என்னால் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட என்னுடைய ஜனத்தை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறபடியினால் அவர் நம்மை நெகிழ விட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அதே லேவியராகமம் 26:12 சொல்லப்பட்டுள்ளது. லேவியராகமம் 26:12, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் சொன்ன கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மத்திலே உலாவி அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். அவர் உலாவி அப்படியே போய்விடுகிறவர் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஏதேன் தோட்டத்தில் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் உலாவினாரா. நம்மத்திலே உலாவுகிற கர்த்தர் இப்ப சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை கைவிடாதிருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். காரணம், அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். யாத்திராகமம் 13 அந்த அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, யாத்திராகமம் 13, 21, 22 நாம் பார்க்கும்போது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு முன் சென்றார். அந்த வனாந்தரத்திலும் வழியே இல்லாத இடத்திலும் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க, கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும். நம்ம பாருங்க, ரொம்ப ஹாட் சன்னி டேல என்ன நினைக்கிறோம், ஐயோ ஒரு பார்ட்லி கிளவுடி வெதராவது கிடைக்காதா, என கொஞ்சமாவது அந்த சூரியனுடைய மறைவுக்குள்ள, அந்த சூரியனுக்கு அந்த நிழல் நம்ம படாதபடி அட்லீஸ்ட் மேகம் கொஞ்சம் மறைத்து கொண்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று நாம் விரும்புகிறோமே, வாஞ்சிக்கிறோமேன்னு. ரொம்ப சூடு நம்மளை தாங்க முடியாத நேரத்தில் நம்ம அப்படி நினைக்கிறோம். இங்க சொல்லப்பட்டுள்ளது, அனுதினமும் இரவும் பகலும் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த எப்படி இருந்தாரா, நல்ல மேகஸ்தம்பம், நல்ல குளிர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, இரவிலே அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றாராம். இரவும் பகலும், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணினார், அங்கே உலாவினார், தம்முடைய ஜனத்தோடு கூடவே இருந்தார், தம்முடைய ஜனத்தோடு கூடவே நடந்தார். பாருங்க, அவரை கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். அவர்களை விட்டு விலகாதவராய், அவர்களை கைவிடாதவராய் அனுதினமும் அவர்களோட கூட இருந்தார். யாத்ராகமம் 40 அதிகாரம் 38 வசனம், யாத்ராம் எக்ஸோடஸ் சாப்டர் 40 verse 38. யாத்ராகமம் 40:38 சொல்லப்பட்டுள்ளது, இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும், கர்த்தருடைய ஜனம் பண்ணின எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக, அவருடைய எல்லாருடைய கண்களும் காணும்படி பிரத்யட்சமாக, வெளியரங்கமாக, பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் அவர்கள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. அதை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் அவருடைய எல்லா பிரயாணங்களிலும் அவர்களோடு கூடவே இருந்தார். கர்த்தருடைய இன்ப பிரசன்னத்தை, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அவர்கள் எல்லாருடைய கண்களும் பிரத்யட்சமாய் காணும்படி பகலிலே கர்த்தர் மேகமும் இரவிலே அக்கினியும், அக்கினி பிரகாசமும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. அவர்களை விட்டு விலகாமல் அவர்கள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. நெகேமியா 9 அதிகாரம் 19 வசனம், நெகேமியா சாப்டர் 9 verse 19 சொல்லப்பட்டுள்ளது. நெகேமியா 9:19 இன்னும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது, நீர் உம்முடைய மிகுந்த
மன உருக்கத்தின்படியே. கர்த்தர் இரக்கமும் மனது உருக்கமும் உள்ளவர். அவருடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அந்த வனாந்தரத்திலே, அந்த வழி இல்லாத இடத்திலே, அந்த ஒன்றுமில்லாத இடத்திலே கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று பார்க்கிறோம். பாருங்க, இத்தனை இரக்கமும் மனது உருக்கமும் நிறைந்த கர்த்தர் நம்மை கைவிடுவாரா? நம்மை விட்டு விலகுவாரா? இரவிலே அந்த இரவிலும் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க, அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அந்த இரவிலும் காண்பிக்க அவர்களோடே கூட இருந்தாராம். அவர் தங்கி இருந்தாராம். ஏசாயா 57:15, ஐசாயா chapter 57 verse 15 சொல்லுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். கர்த்தர் எங்க வாசம் பண்ணுகிறாரா? உன்னதத்துல வாசம் பண்ணுகிறாரா, பரலோகத்துல வாசம் பண்ணுகிறாரா, பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிறாரா? அவர் சொல்லுகிறார், வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், சோர்ந்து போனவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர்கள், என்னை பணிந்து கொள்ளுகிறவரை, என்னை தொழுது கொள்ளுகிறவரின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், உடைந்து நொறுங்கி போயிருக்கிற நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, சொல்லுங்க. நான் உடைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் நொறுங்கி போயிருக்கிறேன், எனக்கு இறங்கும், நீர் என் இருதயத்தில் தான் வாசம் பண்ணுகிறேன் சொல்லி இருக்கிறீரே. நொறுங்கி போன என் இருதயத்தை இந்த வேளையில் அந்த காயத்தை ஆற்றும்படியாய் எனக்காய் பரிதவிக்கிற கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே, இந்த நொறுங்கி போயிருக்கிற இருதயத்திலே, உடைந்து போயிருக்கிற இருதயத்திலே நீர் வாசம் பண்ணும் அப்பா, நீர் வாசம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறீரே. நீர் வாசம் பண்ணினா, நீர் தங்கி இருந்தா ஆண்டவரே நான் சந்தோஷமா இருப்பேனே, கவலை இல்லாம இருப்பேனே, கண்ணீர் இல்லாம இருப்பேனே, எந்த ஒரு குறைவும் இல்லாம இருப்பேனே, நான் பாதுகாக்கப்படுவேனே, நான் பராமரிக்கப்படுவேனே, உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவேனே. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிங்க. பாருங்க, அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜனத்துக்காய் பரிதபிக்கிறேன், நானோ நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர். நான் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, நான் மகத்துவமான தேவன், மகிமையான காரியங்களை செய்கிற தேவன், நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் மேன்மை மகத்துவமும் உள்ளவர், நான் உன்னதமானவர். அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் அதுதான் என்னுடைய நான் வாசம் பண்ணுகிற இடம். ஆனால் நானோ பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாய், ஐயோ நான் உடைந்து நொறுங்கி போயிருக்கேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, நான் பாதிக்கப்படுகிறேனே ஆண்டவரே, நான் நிந்திக்கப்படுகிறேனே, நெருக்கப்படுகிறேனே ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்கும்படியாய் நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களுக்கு வாசம் பண்ணுகிறேன் சொல்லி இருக்கிறீரே, என் இருதயத்தில் வாசம் பண்ணும் என்று கேளுங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி நமக்காக இந்த பூமியிலே வந்தார். இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக நம்மை போல, ஒரு மனுஷனை போல இந்த பூமியிலே வந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மோடு கூட இருக்கும்படியாய், நாம் படுகிற பாடுகளை அறிந்தவர், உணர்ந்தவர், தன்னை இந்த பூமியிலே சிங்காசனத்தை விட்டு இறங்கி பிதாவின் ஒரே பேரான குமாரன் நமக்காக இந்த பூமியிலே வந்தார். நம்முடைய நொறுங்கி போய் இந்த இருதயத்தின் காயங்களை ஆற்றும்படியாய், இந்த இருதயத்திலே வாசம் பண்ணி நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாய் நமக்காக இந்த பூமியிலே வந்தார். அவர் நமக்காக பரிதபிக்கிற கர்த்தர். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜனத்தை நெகிழ விட மாட்டேன், என் சுதந்திரத்தை நான் கைவிடாமலும் இருப்பேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அவர்கள் நடுவில் ஆண்டவர் கேட்கிறாரு, அதற்காக ஆண்டவர் கேட்கிறாரு, தம்முடைய ஜனத்தை விட்டு விலகாத கர்த்தர், அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்பின கர்த்தர் கேட்கிறாரு. யாத்ராகமம் 25:8, யாத்ராகமம் 25:8, யாத்ராகமம் 25:8 கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் மோசேயிடம் கேட்கிறார், மோசேயை பார்த்து கேட்கிறாரு, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இப்ப கேட்கிறாரு, நான் இந்த ஜனத்தோட நான் வாசம் பண்ணணும்,
அது பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும். இந்த ஜனத்துக்கு நடுவில், இந்த ஜனத்துக்கு மத்தியிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று கேட்கிறார். பாருங்க, என் தாசனாகிய மோசே, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண நீ எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். நான் அவர்களோட தங்கி இருக்க வேண்டும். நான் அவர்களை கைவிடாமல் இருக்க வேண்டும். நான் அவர்களை வழி நடத்த வேண்டும். நான் அவர்களோடு நான் வாசம் பண்ண வேண்டும் என்று மனது உருக்கத்தோடு கேட்கிறார். மனது உருக்கத்தோடு கேட்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் தேவனை கூடி ஆராதிக்கும் போது தேவ மகிமையின் பிரசன்னத்தை, அவர் நம் மத்தியில இருக்கிறத, அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை, நம்மோடு பேசுகிற அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால பலப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் நம்மோட தங்கி இருந்து நம்மோடு பேச விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை அனுதினமும் கர்த்தர் கரத்தை பிடித்து நடத்த விரும்புகிறார். நம்மை கண் மலையின் மேல் உயர்த்த விரும்புகிறார். முடிவிலே நித்திய ஜீவனை தந்து நம்மை தம்மோடு இருக்கும்படியாய் கர்த்தர் வாஞ்சித்து கேட்கிறார். எசேக்கியேல் 37:27, எசேக்கியேல் 37:27 அதில் சொல்லப்பட்டுள்ளது, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் என் ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறபடியினால என்னுடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அதே எசேக்கியேல் 37:26 ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணும்போது, அவருடைய வாசஸ்தலம் நம் மத்தியிலே இருக்கும்போது, எசேக்கியேல் 37:26 நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சமாதான உடன்படிக்கை செய்வேன். என் ஜனத்துக்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன். என் ஜனத்தை நான் கைவிடாமல் இருப்பேன். என் ஜனத்துக்கு சமாதானத்தை நதியை போல பாய்ந்து ஓடச் செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். அது அவர்களை விட்டு எடுபடக்கூடாத சமாதானமாக இருக்கும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவர் இயேசு தருகிற சமாதானம் நித்திய சமாதானமாய் நம்மோட தங்கி இருக்கும். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். மட்டுமல்ல, நான் அவர்களை நிலைப்படுத்துவேன். I will establish them. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அவர்கள் என்னை ஆராதிக்கணும், என்னை இயேசுவேன்னு கூப்பிடணும், என்னை கர்த்தாவேன்னு கூப்பிடணும், என்னை ஆண்டவரேன்னு சொல்லி என் சமூகத்தில் நின்று என்னை ஆராதிக்கணும். அதனால என் பரிசுத்த வாசஸ்தலத்தை என்றைக்கும் ஸ்தாபிப்பேன். கர்த்தர் ஸ்தாபிக்கிற பரிசுத்த ஸ்தலம், அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதில் ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, அதில் நித்திய நிரந்தர ஆசீர்வாதம் உண்டு. பலுக பண்ணுகிறார், வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார், எல்லையை பெரிதாக்குகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு நித்திய கனமும் நிரந்தர மகிமையும் தந்து ஆசீர்வதித்து முடிவிலே நித்திய ஜீவனை தருகிறார். அதே எசேக்கியேல் 37:28, எசேக்கியேல் 37:28 அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது, என்றென்றைக்கும் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும்போது, அவர்கள் நடுவிலே இருக்கும்போது, என் ஜனம் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணும் போது, நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று என்றார். பாருங்க, கர்த்தர் நம்மத்திலே இருந்தா எந்த பாவமும் அணுகாது, எந்த தீங்கும் அணுகாது, எந்த சாபமும் நம்மை அணுகாது, எந்த வியாதியும் மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசின் கிரியைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே பிசாசின் தலையை நசுக்கினார், நமக்கு ஜெயத்தை தந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நான் என் ஜனத்தை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். பரிசுத்தம் பண்ணி அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நாளுக்கு நாள் பரிசுத்தத்தை தந்து, நாளுக்கு நாள் அலங்காரத்தை தந்து, நாளுக்கு நாள் மேன்மையை தந்து, நாளுக்கு நாள் உயர்வை தந்து, பரிசுத்தத்திலும்
தேவ நீதியிலும் நம் எல்லா விதத்திலும் பலுகி பெருக கர்த்தர் கிருபையை தருகிறார் என்று, நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்திலே நம் நடுவிலே மகிமையா வீற்றிருக்கிற கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவர். அவருக்கு பிரியமான தேவ ஜனமாய் நம்மை மாற்றுகிறார். அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு பிரியமான பாதையிலே நம்மை நடத்துகிறார். அந்த பரிசுத்த பாதையிலே, அந்த சத்திய பாதையிலே, அந்த சமாதானத்தின் பாதையிலே நாம் நடக்கும்போது நாம் இடறி போவதே இல்லை. ஏன்னா நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். அவர் என்றென்றைக்கும் நம் நடுவிலே இருந்து நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3-4 வசனங்கள். ரெவலேஷன் சாப்டர் 21 3 and 4. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனமும் 4 வசனமும். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கான்? நமக்குள்ளே இருக்கிறதா? மனுஷர்களிடத்திலே, மனுஷர்கள் கூடி இருக்கிற இடத்திலேயும் இருக்கிறதாம். அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுவார், நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு சர்வ வல்லமை உள்ளவராய், சர்வ அதிகாரம் உள்ளவராய், சர்வத்தையும் ஆளுகிறவராய், எல்லாத்தையும் தம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி நம்மத்திலே மகிமையாய் வீற்றிருப்பார். அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார், நம்முடைய இல்லத்திலே வாசம் பண்ணுவார். அவரை தொழுது கொள்ளுகிற இடத்திலே அவர் வாசஸ்தலம், அங்கே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களுடைய தேவனாய் இருப்பார். 4 வசனம், மனுஷர்களிடத்திலே வாசமாயிருக்கிற கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர்களுடைய கண்ணீர் யாவையும், நீ ஒரு காரியத்துக்காய் கூட கண்ணீர் விடவே செய்யவே மாட்டார். கண்ணீர் யாவையும், எதை குறித்து கண்ணீர் வெடுத்திட்டு இருக்கிறோமோ அந்த கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நம்முடைய கண்ணீர் யாவையும் நம்மை விட்டு அகற்றுவார். நம்ம நாள்தோறும் கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்க விட மாட்டார். அவர் துடைத்து போட்டதான், முடிந்து போச்சு. அது நம்மை கண்ணீர் விட வைத்த கிரியைகளை அப்புறப்படுத்தி போடுகிறார். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை. சொல்றோம் தானே, ஐயோ நான் இருக்கிறத விட நான் போயிட்டா கூட நல்லா இருக்கும்னு. அவர் சொல்ல, இனி உனக்கு மரணம் இல்லை, அப்படிப்பட்ட மரண காரியம் உன்னை அணுகுவதும் இல்லை. ஏன்னா நித்திய ஜீவனை உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன். நீ சந்தோஷமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஏன்னா நான் உன் நடுவில் உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ண வரம் பெற்ற நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. உன்னை யாரும் துக்கப்படுத்த முடியாது. துக்கத்துரிய காரியத்தை நீ கேட்கவும் மாட்டாய். துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. நீ பயந்து ஐயோ எனக்கு இப்படி வந்துட்டேன் நீ அலறவும் மாட்டாய். அலறுதலும் இல்லை, இனி அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. இனி அந்த பாரமான நுகத்தடியை அவர் முறித்து போட்டதுனால இனி யாரும் உன்னை வருத்தப்படுத்த முடியாது. உன் ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கும். உன்னுடைய ஆவி உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிக்கும், மகிமைப்படுத்தும். நீ உன் சரீரம் மிகுந்த சுகத்தோடு சமாதானத்தோடு காணப்படும். வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. பழைய உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த கிரியைகள், துக்கப்படுத்தி கொண்டிருந்தது, கண்ணீர் விட வைத்து கொண்டிருந்தது, வருத்தி கொண்டிருந்தது, வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது, அலறச் செய்து கொண்டிருந்த கிரியைகள் எல்லாமே ஒளிந்து போயின. எல்லாம் ஒளிந்து போயின. இப்ப எல்லாமே புதிதாயிற்று, எல்லாமே புதிதாயிற்று. கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாய் வைத்திருக்கிறார். உன்னுடைய இருதயத்திலே புதிய உற்சாகத்தின் ஆவி, உன் மனதிலே புதிய எண்ணம். உனக்கு கர்த்தர் ஆவி ஆத்மா சரீரத்திலே புதிதான காரியங்களை செய்து உன்னை புது சிருஷ்டியாய் தம்முடைய சாயலை வைத்து அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால இனி கண்ணீர் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தமும் இல்லை.
முந்தி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த கிரியைகள் எல்லாம் ஒளிந்து போயின, உன்னை விட்டு அகன்று போயின, உன்னை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார் கர்த்தர். உனக்கு பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர சந்தோஷத்தை தந்து கர்த்தர் நித்தியவாசிய கர்த்தர் முன்னோடே கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு தூரம் நன்றியை செலுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு தரம்தான் இந்த பூமியில நாம் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவ, அவர் நம் மத்தியிலே வாசம் செய்ய நாம் இடம் கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த கவலை எனக்கு வேண்டாப்பா, இந்த கண்ணீர் எனக்கு வேண்டாப்பா, இந்த பாடுகள் எனக்கு வேண்டாப்பா, இந்த பிரச்சனைகள் எனக்கு வேண்டாப்பா, இந்த நிந்தனைகள் எனக்கு வேண்டாப்பா, இந்த பொய் குற்றச்சாட்டுகள் எனக்கு வேண்டாப்பா. ஆண்டவரே, பொல்லாத பிசாசு எனக்கு விரோதமாக எழும்ப வேண்டாப்பா. அவன் தலையை நீர் நசுக்கி போட்டதுனால எனக்கு ஆண்டவரே பரிபூர்ண சமாதானத்தை தாருவப்பா, எனக்கு பரிபூர்ண கிருபைகளை தாரும் நம்ம சொல்லுவோமா? ஆண்டவர் இயேசு நம்மத்திலே உலாவ, அவர் நம்மத்திலே வாசம் செய்ய நாம் அவருக்கு இடம் கொடுப்போமா? இயேசுவே, நீர் என்னோடு இரும், வசனத்தின்படி நீர் என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை கைவிடாதவராய், எப்பொழுதும் நம்மோடு இருக்க நாம் இடம் கொடுப்போமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நமக்கு தந்துள்ள ஆசீர்வாதங்களை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க விடாதபடி தடையாயிருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி போட்டாரே. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை எல்லாம் முறித்து போட்டாரே. நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினாரே. மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தாரே. கர்த்தருக்கு நாம் நன்றியை செலுத்துவோமா? இருதயமானது நொறுங்கி போன நேரத்திலும், பலவீனமான நேரத்திலும், நாம் மனம் தளர்ந்து போன நேரத்திலும் கர்த்தர் நம்மை தேற்றினாரே. அவர் நம்மை தைரியப்படுத்தினாரே, பலப்படுத்தினாரே, நம்மை திடமாய் நிற்க செய்தாரே. நன்றியை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோமா? தனிமையில ஆதரவற்றிருந்த நேரங்களிலோ நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நம்மை தாங்கினாரே, நம்மை தைரியப்படுத்தினாரே, நம்மோடு இருந்தாரே, நமக்கு சகாயம் பண்ணினாரே. இந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து நின்று நாம் இயேசுவே என்று கூப்பிடுவோமா? நம் பாதையிலே வெளிச்சத்தை கட்டளையிட்டாரே. நம்முடைய பாதையெல்லாம் இருளா இருந்ததே, ஒரு பிரகாசத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தோமே, கண்ணீரோடு காத்திருந்தோமே, கேட்டு கொண்டிருந்தோமே, ஜெபித்து கொண்டிருந்தோமே. நம்முடைய பாதையிலே கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட்டாரே, நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே, நமக்கு ஆதரவும் அனுகூலமாய் இருந்தாரே, அதிகமான கிருபையை நம்மேல் பொழிந்தருளினாரே. அன்புள்ள தேவன் அன்போடு நமக்கு கூட இருந்து தம்முடைய அன்பினால் நம்முடைய இருதயத்தை நிறைத்தாரே, நம்மை ஆசீர்வதித்தாரே. பொல்லாத ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது அவற்றை எல்லாம் வாய்க்காதே போக பண்ணினாரே. நம்மோட கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தந்தாரே, நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தாரே. இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் உயர்த்துவோமா? அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஜெய கிறிஸ்துவை நாம் ஆராதிப்போமா? நாம் ஆச்சரியப்படும் விதத்திலே புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்தாரே, நம்மை ஆசீர்வதித்தாரே, நம்மை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி மீட்டு கொண்டாரே, ரட்சித்து கொண்டாரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த இயேசுவை, நம் மீட்பரை, நம் இரட்சகரை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போமா? ஸ்தோத்தரிப்போமா? அவர் துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இயேசுவே என்று கூப்பிடுவோமா? நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோமா? நம்முடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றி தாரும் என்று நாம் கேட்போமா?
ஆண்டவரே என்னை நினைத்தருளும், இயேசுவே என்மேல் கிருபையாயிரும் என்று கேட்போமா? அவர் நம்மை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் நம் மத்தியில் உலாவுவார், அவர் நம் மத்தியில் வாசம் செய்வார். புதிதான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு ஆதரவு செய்கிறாங்களோ, அனுகூலம் செய்கிறார்களோ, ஆசீர்வாதமா இருக்கிறாங்களோ, நன்மை செய்கிறாங்களோ, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்னவர் தம்முடைய வருகை பரியந்தம் நம்மோட கூட இருப்பார். அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை நெகிழ விட மாட்டார். அவர் நம் மத்தியிலே நமக்குள்ளே வாசம் பண்ண வரம் பெற்றவர், நம்மோடு கூட இருப்பார். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கேளுங்க, இன்றைக்கு எதுக்காக வந்தீங்க? எதை நம்பி வந்தீங்க? ஆண்டவருக்கு முகத்தை பார்க்கணும்னு வந்தா, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். இந்த நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளை என்ற இருதயத்துக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிறீரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத இயேசுவே என் இருதயத்தில் வாசம் பண்ணுன்னு கேட்போமா? இயேசு நம்மத்தில உலாவ, ஆண்டவரை நீர் உலாவும் அப்பா, நீர் வாசம் பண்ணும் அப்பா, உம்முடைய பிரசன்ஸை நான் உணர்ந்து கொள்ளணும் அப்பா. நீர் என்னோடு பேசுகிற சத்தத்தை நான் கேட்கணும் அப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் என் மேல் அமர்ந்திருக்கிறத நான் பார்க்கணும் அப்பா. ஆண்டவரே, நான் மகிமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை உமக்காய் செய்யணும் அப்பா. அதுக்குரிய புதிய கிருபை எனக்கு இந்த நேரத்தில் தாருன்னு கேட்போமா? நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன, அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த காலை வேளையில் உங்களுடைய ஜெபம் என்ன? ஒரு வேளை நீண்ட காலமாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம், பதில் கிடைக்காதது போல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்று, இப்பொழுதே அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க, உங்களுடைய குடும்பத்தில் நடக்க நீங்கள் இடம் கொடுங்க. ஒவ்வொருவரும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசு உங்களுக்கு இறங்குவார், இயேசு உங்களுக்கு பதிலளிப்பார், இயேசு உங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளுவார், இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை கைவிடவே மாட்டார், இயேசு உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய், யுத்த வீரனாய், சேனைகளின் கர்த்தராய் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் திகைத்து தடுமாறி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களோட கூட இருக்கிறார், உங்களோடு கூட வரும்படியாய் உங்களோட கூட இருக்கிறார், தம்முடைய வருகை பரிந்து உங்களை காக்கும்படியாய் கூட இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? நான் ஜெபிக்கும் போது நீங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அதை கேளுங்க. ஆசீர்வாதத்தை பெற்று நன்றி செலுத்திக்கிட்டு தான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். கர்த்தர் தடைகளை எல்லாம் நீக்கி போட்டார். இனி நம்முடைய பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அவர் நமக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த மேன்மையான வாசலுக்குள்ள சென்று மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோமா? நாம் ஜெபிப்போம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வாக்கு பண்ணின கர்த்தாவே, இப்பொழுதும் நீர் எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, எத்தனையோ நாட்களாய், மாதங்களாய், வருஷங்களாய் நாங்கள் வேதனையோடு சுமந்து கொண்டிருந்த, எங்களை வருத்தி கொண்டிருந்த, எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த எல்லா பாரமான நுகத்தடிகளை நீர் முறித்து, நீர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினீரே. உம்முடைய தயவை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி எங்களோடு உம்முடைய உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்ற உம்முடைய வாக்கின்படியே எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும்படியாய், எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர்தான் எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி ஆசீர்வதித்து நீர் எங்களோட பண்ணின உம்முடைய உடன்படிக்கை திடப்படுத்தும்படியாய், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை புது சிருஷ்டியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய், உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நீர் எங்களை வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் நீர் விரும்பத்தகாத
எல்லா பழைய பாவ சாப வியாதி அநீதி அக்கிரமத்தின் கிரியைகளில் இருந்தெல்லாம் நீர் எங்களை மீட்டு ரட்சித்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விட்டு ஒளிந்து போயின, அகன்று போயின, மறைந்து போயின. அவைகளை நீர் அழித்து போட்டீர். உம்முடைய இரத்தத்தினால் அந்த பழையவைகளை மூடி போட்டீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எல்லாத்தையும் புதிதாக்கினீர். எங்களை புதிய சிருஷ்டியாய் வைத்திருக்கிறீர். உம்முடைய சாயலில் நீர் எங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறீர். எங்களுடைய சிந்தனை செய்கை நடக்கை எல்லாம் உம்முடைய நாமத்தினால புதிதாக்கி இருக்கிறீரே. நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுக்கு சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள கிருபையை தந்திருக்கிறீரே. உம்மை தரிசிக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறீரே. உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நிற்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய மகிமையின் ஒளியை நீர் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி நீர் எங்களோட கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீரே. இந்த மகா பெரிதான கிருபையின் நாட்களிலே, இந்த கிருபையின் நேரத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே, இந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன் மகிமையான மேன்மையான புதிய காரியங்களை நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் என்னுடைய கண்கள் அதிசயத்தை காண கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இருக்கிற கர்த்தர் நீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் காண எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, இந்த வனாந்தரத்திலே நீர் எங்களுக்கென்று ஒரு வழியை உண்டாக்குவீராக. உம்முடைய நாமத்தினாலே வனாந்தரம் செழிப்பாகும்படியாய் உன்னதத்திலே இந்த ஆவியை ஊற்றி செழிப்பாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த வல்லமையின் ஆவி எங்களுடைய பாதையிலே ஊற்றப்படட்டும், எங்கள் மேல் ஊற்றப்படட்டும், எங்களுடைய குடும்பத்தில் ஊற்றப்படட்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படட்டும் அப்பா. ஒன்றுமில்லாதது போல் இருக்கிற இந்த அவாந்தர வெளியிலே நீர் ஆறுகளை உண்டாக்கி செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு எங்களை மகிழ்ச்சி ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன், எங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் ஒளிந்து போயின என்ற வசனத்தின்படி அவற்றையெல்லாம் ஒளிந்து போக செய்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி எந்த பயமும் இன்றி வருத்தமும் இன்றி நீர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சமாதானத்தை கடைசி வரை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனோடு நித்திய காலம் உம்மோடு வாழ, உமக்காக வாழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் இயேசுவே, நீர் எங்களிடத்தில் வாசமாயிருந்து எங்களை நெகிழ விடாமலும் எங்களை கைவிடாமலும் இருந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் யாபேசை ஆசீர்வதித்தீரே, அவன் எல்லையை பெரிதாக்கினீரே, உம்முடைய கரம் அவனோடு இருந்து எல்லா தீங்குக்கும் அவனை விலக்கி காத்தீரே, அவன் வேண்டிக் கொண்டதை கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களுடைய குடும்பத்தில் கூட இரும், என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் கூட இரும். உம்முடைய கரம் கூட இருந்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் அப்பா. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி உம்முடைய ஐங்காயங்களுக்குள்ளே, அந்த ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளே எங்களை எப்பொழுதும் மூடி மறைத்து வைத்து காத்து கொள்ளும் அப்பா. எந்த தீங்கும் எங்களை காண விடாதேன், தொட விடாதேன், நெருங்க விடாதேன் அப்பா. எங்களை ஆசீர்வதித்து எங்கள் சரீர பிரகாரமான உலக பிரகாரமான உன்னதத்தின் ஆசீர்வாதத்தின் எல்லையை நீர் பெரிதாக்கி நீர் சகாயராய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருந்து அனுதினமும் நேர்த்தியான பாதையிலே நெய்யாய் பொழிகிற உம்முடைய பாதையிலே நீ நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை கைவிடாமல் உம்முடைய வருகை பரியந்தம் காத்து கொள்ளும் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் கூட இரும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு துதி ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே சாட்சியாய் உமக்கு முன்பாய் வந்து நிற்க கிருபையை தாரும் அப்பா. ஆண்டவரே, ஒரு மாதம் முடிந்து போகிறது அப்பா. புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவரே நீர் புதிய மனுஷனாய், புதிய சிருஷ்டியாய், புதிய ஆசீர்வாதங்களோடு எங்களை புதிய மாதத்துக்குள்ளே நடத்தி செல்ல போகிற தயவுக்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசு ஆவியாத்ம சரீரம் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, குடும்பங்களை ஆளுகை செய்யும். குடும்பத்தில் நன்மையானதை செய்யும். திருச்சபையை ஆசீர்வதியும். திருச்சபையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். கொடுத்த வசனத்தின்படி, வாக்கு தத்தத்தின்படி கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே இயேசப்பா ஆண்டவரே, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாத ஸ்தலத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த வாசஸ்தலத்தை நீர் மகிமைப்படுத்தும். இங்கு தங்கி இருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். புதிய காரியங்களை செய்யும். அநேகர் வந்து நின்று தகப்பனே ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, இயேசுவே என்று உம்மை கூப்பிட, ஆண்டவரே அழுகையிலும் கண்ணீரிலும் புலம்பலிலும் கஷ்டத்திலும் அலறுதலிலும் வருத்தத்திலும் கூக்குரலும் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினால மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு நித்திய நித்திய காலம் உம்மோடு வாழ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பூமியில மாத்திரமல்ல, பரலோகத்திலும் கர்த்தா உம்மோடு காணப்படணும். அந்த கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளும். திருச்சபையை ஆசீர்வதும். இன்னும் அதிகமாய் உமக்கென்று வைராக்கியமாய் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் விரும்புகிறதை செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்களுக்கு தாரும் அப்பா. எங்கள் குடும்பத்துக்கு தாரும் அப்பா. எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்கு தாரும் அப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கி, அந்த அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கி, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கும்படியாய் ஆண்டவர் ஆற்றை உண்டாக்கி நாலா திசையிலும் பாய்ந்து செல்லும்படி செய்தீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு நித்திய ஆறு, ஒரு நிரந்தர ஆறு ஆண்டவரே அது பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஆண்டவரே, அதன் ஆசீர்வாதத்தினால உம்முடைய பிள்ளைகள் செழித்திருக்க சுகித்திருக்க செய்யும் அப்பா. இருதயத்தில் இந்த வாழ்த்தி ஆசீர்வதித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கூட இரும். மகிமை மேன்மை மகத்துவமான பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, ஆசீர்வதித்து பெருக பண்ணும் அப்பா. எல்லா ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது. ஆண்டவரே, நீர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அப்பா. உம்மால தான் அந்த பாக்கியத்தை தருகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நீர் அதனோட வேதனை கூட்டுகிறவர் அல்ல. நீர் இறங்கி தகப்பனே வேதனை இல்லாத ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய, கனத்தை மேன்மை தரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வருகை பரிந்தும் காத்துக்கொள்ளும். உம்முடைய கருத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நன்றியை செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வார். சந்தோஷத்தோட இருங்க. கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். புதிய காரியங்களை காண செய்வார். விசுவாசத்தோடு செல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.